அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இந்த வீடியோ இன்றைய சூழலுக்கு, இன்றைய இளைஞர்களினுடைய தன்மைக்கு ஏற்றதான கருத்துரை கொண்ட ஒரு வீடியோ. அதாவது இன்றைய இளைஞர்கள் இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறாங்க, கார்ப்பரேட் ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க சம்பாதிக்கிற பொழுது அவர்களினுடைய விஜயத்தை, அவர்கள் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தை எந்தெந்த வகையில் எடுத்துக்கலாம்னு நிறைய விஷயங்கள், அவர்களுடைய வசதி வாய்ப்புகள், அதை பெருக்கிக் கொள்வதற்கு, அவருடைய வீடு, முக்கியமாக வீடு கட்டுவதற்கு, வாகனங்கள் வாங்குவதற்கு, இதற்குன்னு லோனு நிறைய கொடுக்குறாங்க. அந்த கடன் வாங்கி இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை யாரும் அவாய்ட் பண்ணவும் முடியறதில்லை. அன்றைக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு கொஞ்சம் இடம் வாங்கி பொறுமையாக கட்டிய காலங்கள், சேமிப்பில் கட்டிய காலங்கள் ஒன்று உண்டு. இன்றைக்கு நீங்கள் சம்பாதிக்க போகிற 15 ஆண்டுகளுக்கு சம்பாதிக்க போகிற வருமானத்தை உங்களை வைத்தே கணக்கெழுதி, உங்களை வைத்தே கணக்கெடுக்க வைத்து, அந்த கணக்கிற்கு சேர்த்தும் இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானத்திற்கும் சேர்த்து கடன் வாங்க வைக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். அது மாதிரியான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு வந்துட்டது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். டாக்ஸேஷன், அது இதுன்னு நிறைய காரணங்கள் உண்டு. இருந்தபோதும் இந்த மாதிரி கடன் வாங்குபவர்கள், குறிப்பாக இந்த வீடியோ இந்த வீடு கட்டுவதற்காக கடன் வாங்குறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் போயிட்டாங்க. ஒரு 40,000, 45,000, 50,000 சேலரின்றது இன்றைக்கி எல்லாருக்கும் பாசிபிளாக இருக்குது. அப்புறம் 50,000 சம்பளம் வாங்குற பொழுது அவர்கள் உடனே ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அப்போ அவர்கள் எப்படி இதை சரி செய்து கொள்ள முடியும்? அல்லது கடன் வாங்குபவர்கள் அந்த கடனை அடைச்சிட முடியுமா? அல்லது யாருக்கிட்ட கடன் வாங்குவாங்க? பேங்க்ல கடன் வாங்குவாங்களா? இல்லை சொந்த தந்தை தாய் அவர்கள் அவங்க உதவி பண்ணுவாங்களா? அல்லது சகோதர சகோதரிகள் உதவி பண்ணாங்க, நண்பர்கள் உதவி பண்ணுவாங்களா? இப்படி வாங்கிய கடனை வீடு கட்டி அந்த கடனை செட்டில் பண்ணிடுவாங்களா? அல்லது பாதியில் அந்த வீடு கட்டுறது நின்று விடுமா? இல்லை அந்த வீடு கட்ட முடியாமல் போய்விடுமா? இல்லை கடனில் முடிவிடும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அதை பற்றின ஒரு அனலிட்டிக்கல், இப்போ அவங்களுக்கு கிடைச்சிட்டுதுன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டுதுன்னா, அவங்க அதை தக்க வைத்துக் கொள்வதற்கோ, அல்லது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு இருக்கிறது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கோ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ பொதுவாக சொந்த வீடு ஒருவருக்கு அமைய வேண்டும் என்றால் அவருடைய 4ஆம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும். இருந்தால் அவருக்கு சொந்த வீடு அமையும். சரி, அவருக்கு சொந்த வீடு அமையுது. அது எப்படி அமையும் அப்படின்னும் போது அந்த 4-6 தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4-6 தொடர்பு என்பது கடன் வாங்கி வீடு. ஆனால் இந்த 4-6 தொடர்பு மட்டும் இருந்தால், 6 என்பது கடன். ஒரு பாவத்திற்கும் நிறைய காரகங்கள் இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரகங்கள் இந்த சப்ஜெக்டில் மட்டும், இந்த வீடு வாங்குற சப்ஜெக்டில். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியை தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது 4-6 பாவாதிபதிகள் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ இந்த இருவரும் தொடர்பு கொள்ளுகிற பொழுது கடன் வாங்கி வீடு அப்படின்னு செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடன் வாங்கி வீடு அப்படின்னு இந்த 4-6 சொல்லலாம். இப்போ இதே 4-6 தொடர்பு ஏற்பட்டு புதன் சம்பந்தப்பட்டால் அது இந்த பத்திரம் சார்ந்து, இல்லை அவர்கள் வாங்கிய வீட்டில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த புதன் சம்பந்தப்படுகிற பொழுது பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், வம்பு வழக்குகள், கோர்ட்டுகள் இருக்கும். அதனால இந்த 4-6 சம்பந்தப்பட்டால் மட்டும் போதாது, 2ஆம் இடத்து அதிபதி சம்பந்தப்பட வேண்டும், தனக்காரகன் சம்பந்தப்பட வேண்டும். தனக்காரகன் சம்பந்தப்படுகிற பொழுதுதான் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வீடாக மாறும். வீடாக மாறக்கூடிய வருமானம் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கும். அப்போ 2, 4, 6 இது சம்பந்தப்பட்டால் கடன் வாங்கி வீடு கட்டுவார். சரி, இவர் கடன் வாங்கி வீடு கட்டுவார், பேங்க்ல கடன் வாங்குவாரா, பேங்க்ல லோன் வாங்குவாரா அப்படின்னு பார்க்கிற பொழுது குரு சம்பந்தப்பட வேண்டும். 11ஆம் இடத்து அதிபதியும் சம்பந்தப்பட வேண்டும். இப்போ குருவும் 11ம் இந்த 2, 4, 6களை தொடர்பு கொண்டாலோ ஏதோ ஒரு வகையில் இந்த தொடர்புகள் ஏற்படுகிற அந்த காலகட்டங்களில் அவர்கள் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. சரி, இப்போ இந்த 11ஆம் அதிபதி பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், குரு சம்பந்தப்பட்டாரா பேங்க் சம்பந்தப்படும். இப்போ இந்த பேங்க் சம்பந்தப்படுகிற பொழுது இந்த கடனை கட்டி முடிச்சிருவாரா அப்படின்னு பார்க்கிற பொழுது 4ஆம் அதிபதி வலுப்பெற்று, 2ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிற பொழுது அவர் அந்த கடனை கட்டி முடித்து விடுவார். அதில் 6ஆம் அதிபதி கொஞ்சம் வலு குறைந்து இருக்கணும். 6ஆம் அதிபதி வலு குறைந்திருந்தால்
இந்த 2 நாளை விட 6ஆம் அதிபதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறபோது இந்த வருமானத்தில் வீடு வாங்கி கடன் அடைச்சிருவார். இப்போ குரு சம்மந்தப்படுது. அப்போ அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. குரு 4ஆம் இடத்தை பார்க்கிற பொழுது அவருக்கு சொந்த வீடு அமையும். இப்போ இந்த 6 சம்மந்தப்படுகிற போது கடன் வாங்கி சொந்த வீடு அமையும். அது குரு பார்க்கிற பொழுது அந்த வீடு கையை விட்டு போகாது. எப்படியா அந்த கடனை கட்டி விடுவார். இப்போ இந்த 2, 4, 6 இது சம்பந்தப்படுகிற பொழுது இதில் சகோதர பாவத்தை சொல்லக்கூடிய 3ஆம் பாவமோ 11ஆம் பாவமோ சம்பந்தம் ஏற்பட்டால் அவர்களுடைய துணையோடு, சகோதரர்களினுடைய துணையோடு, சகோதரர்களுடைய உதவியோடு வீடு கட்டுவார். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த இதில் துலா லக்னக்காரர்கள் பேங்க்கில் ஏதோ ஒரு வகையில் கடன்லேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியே குருவாக வந்துடுவார். அப்போ அவர்கள் இந்த மாதிரி கடன் வாங்கி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரி கடன் வாங்கி அவர்களுடைய வீடு கட்டுவதற்கு அதை பயன்படுத்தினாங்க. நல்லா இருக்கும். இப்போ துலா லக்னக்காருக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி. இப்போ சனி நல்லாக இருக்கிறார் அப்படின்னும் போது அவங்க வீடு கட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரியான ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவே. சரி, இப்போ 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுகிறார் அப்படின்னா இவர் என்ன பண்ணால் வட்டி அதிகமாக கட்டுவார். அவரால் அந்த இஎம்ஐன்றது ஒழுங்காக கட்ட முடியாது. அல்லது குரு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னும் போது இஎம்ஐ ப்ராப்பராக போய் சேராது. பொதுவாகவே 6 வலுத்துச்சுன்னா கடன் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே அவருக்கு வேலையும் நிரந்தரமாக இருக்கும். இந்த 6ஆம் பாவம்ன்றது வலுத்துச்சுன்னா, 6ஆம் பாவம்ன்றது பொதுவாக மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அல்லனா அது ஒரு கெடுதலான பாவம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதிலும் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி வலுத்து விட்டால் சத்ரு ஜெயம், அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். 6ஆம் இடத்து அதிபதி நல்ல வலுவான இடத்துல இருந்தால் கடன் வாங்கினாலும் செட்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு பாவங்களில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது இல்லை. அதில் நாம் வீடு கட்டுவதற்கு உண்டான விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது அதில் 6ஆம் பாவம் வலுத்து இருக்கிற பொழுது அவர் கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். இப்போ 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுகிற பொழுது வட்டி அல்லது அதிக பணம், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடத்த 6.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது, இல்லை அந்த 5 லட்ச ரூபாய்க்கு கட்ட வேண்டிய முதலீட்டுக்கு 8 லட்ச ரூபா கட்டுவது, இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் குரு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இருப்பது. இந்த குரு 12ஆம் பாவத்தை யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ நல்லா நோட் பண்ணிங்க. அந்த குரு யாருக்கெல்லாம் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது அவங்ககிட்ட இருக்காது. பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்றது அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் கொஞ்சம் சில லக்னங்களுக்கு மாறுபடலாம். குரு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் கூட இப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு 2-11 அதிபதியாக குரு வருவார். கும்ப லக்னக்காரர்களுக்கு இவர் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றாருன்னா அவர் ஆட்சி ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 2-11 வருமானம், கடன் வாங்குவது, 6ஆம் இடத்து அதிபதி இப்போ சந்திரன் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு, கடன் வாங்கி வீடு கட்டுறாரு. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும்போது அலங்காரமான வீடு கட்டுவதற்கு, அத்தியாவசிய வீடு என்பது வேறு, அலங்காரமான வீடு என்பது வேறு. அப்போ அந்த அலங்காரமான வீடு கட்டுவதற்கு எதுக்கே இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ வீட்டில் இவ்வளோ டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா சுக்கிரனினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது வீடு, உள்ளே போனோம்னா கலர் லைட்ஸு, ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராகுவினுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும். ராகுவினுடைய சம்பந்தம் எப்போ இருக்கிறதோ அப்போ அந்த வீடு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது 4ஆம் இடத்து அதிபதியை சுக்கிரன் தொடர்பு கொண்டாலோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் வந்தாலோ அவருடன் ராகு சேர்ந்தாலும் போது பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிளாசிக்கலான ஒரு வீடு கட்டுவாங்க. இப்போ இதில் வீடு கட்டுதல் அப்படின்றதுல நிறைய இருக்குது. அத்தியாவசியமான வீடா, ஆடம்பரமான வீடா, இண்டிவிஜுவல் வீடா, ஃப்ளாட் சிஸ்டமா, இல்லை கார்டன் வச்சிருக்கிற மாதிரி பெரிய வீடா. நிறைய வீட்டில் இப்போல்லாம் வாய்ஸ் சென்சார் டோரே வந்துடுது. நீங்கள் உள்ள நினச்சி லைட்ஸ் ஆன் அப்படின்னா லைட்லாம் ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் டெக்னாலஜி வைத்திருக்கக்கூடிய வீடா, இதெல்லாம் ராகு சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த ராகு தொடர்பு இதெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் எந்த மாதிரியான வீடுகளுக்கு நாம் போவோம், எந்த மாதிரியான வீடு கட்டுவோம் அப்படின்றதெல்லாம் நீங்களே உங்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது நிறைய குழப்பங்கள் உண்டு. அப்படிலாம் இல்லாமல் மிக தெளிவாக நம்மளுக்கு இந்த மாதிரி தொடர்பு இருக்குது, நம்ம இந்த மாதிரி கடன் வாங்கினா இதை செட்டில் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் கடன் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க, உங்களால் கடன் அடைக்க முடியாது, வீடு பாதியில் மூழ்கி போயிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு 8ஆம் இடத்தை இந்த 2, 4, 6 தொடர்பு கொள்ளுகிற பொழுது 8ஆம் பாவம் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும். 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணணும்னா அவர் பேரில் அதை பண்ணாமல் அவங்களுடைய மனைவி பேர்லையோ
இல்லை அவர்களுக்கு நம்பிக்கை, இப்போ குழந்தைங்க பெருசாகிட்டாங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய பேர்லையோ அதை பண்ணிக்கலாம். இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அதை கொஞ்சம் வீம்பு பிடிச்சி பண்ணார்னா அந்த வீடு அவருடைய கையை விட்டு போகக்கூடிய விஷயம். அதனால 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கடன் வாங்குகிற பொழுது 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு ஏற்படவே கூடாது. 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டால் அதனால் அவமானங்கள் ஏற்படும், அசிங்கங்கள் ஏற்படும், சில நேரங்களில் வம்பு வழக்குகள் மிக பெரியதாக போவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6-8 தொடர்பில் வந்துடும். என்னதான் 2-11-4 தொடர்பாக இருந்தாலும் கூட இந்த 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பை கொஞ்சம் உன்னிப்பாக இந்த கடன் வாங்கி வீடு கட்டுபவர்கள் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐடி பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்தினுடைய தொடர்பு நல்ல வலுவாக இருந்தால் அவர்களுக்கு வீடு அமைந்து விடும். ஆனால் அதில் 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு ஏற்படுகிற பொழுது வீடு அமைந்த வீடு கையை விட்டு போய்விடும். அப்போ இந்த ராகுவோ அல்லது சுக்கிரனோ சம்பந்தப்படுகிற பொழுது, ராகுவோ சுக்கிரனோ சம்பந்தப்பட்டு அது 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுகிற பொழுது ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அலங்காரமான, ஒரு 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 பெரிய இன்டீரியர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அமையும். இப்போ பேங்க்கில் எப்படி வாங்கிட்டாங்க, சகோதரர்கிட்ட வாங்கிட்டாங்க, சொந்த பந்தங்கள் கொடுப்பாங்களா, இல்லை மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக வீடு அமையுமா அப்படின்னு பார்க்கிற பொழுது 7-4 தொடர்பு ஏற்பட வேண்டும். எனக்கு பூர்வீக வீடு அமையுமா, 4-5 தொடர்பு ஏற்பட வேண்டும். இப்போ 4-5-11 தொடர்பு ஏற்பட்டால் பூர்வீகத்தின் மூலியமாக பெனிஃபிட்டு. அவங்க பூர்வீக இடத்துல வீடு கட்டுவான். சரி, கடனே இல்லாமல் யார் வீடு கட்டுவா? கடனே இல்லாமல் யார் வீடு கட்டுவாங்க அப்படின்னு பார்க்க அவருடைய கர்மஸ்தானத்தை பார்க்க வேண்டும். 10ஆம் பாவம். அப்போ அந்த 10ஆம் பாவம் வலுத்து இருக்கிற பொழுது கடன் வாங்காமல் வீடு கட்டுவாங்க, சொந்த இருப்பை வச்சு வீடு கட்டுவாங்க. அப்போது 2-4 இதில் 6 சம்பந்தப்படாமல் 2-4-10-11 வலுவாக இருக்கிற பட்சத்தில் கடன் வாங்காமல் வீடு கட்டுவாங்க. அப்போ பூர்வீகத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய சொத்தின் மூலியமாக எனக்கு வீடு அமையுமா? அமையும். 5ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும், 11ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதோட 4 சம்பந்தப்படுகிற பொழுது பூர்வீக பூமியில இவர்களுடைய சொந்த பணத்தை வச்சு வீடு கட்டுவாங்க. இல்லை அப்பாவுடைய சொத்து நமக்கு வருமா, அது மூலியமா நான் வீடு கட்டுவேனா? வரும். 9ஆம் இடத்து அதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும், 9-4 சம்பந்தப்பட வேண்டும். 9-4 சம்பந்தப்படுகிற பொழுது தந்தை மூலியமாக வீடு அமையும், தந்தையுடைய சொத்தின் மூலியமாக வீடு அமையும். இந்த 9-4 சம்பந்தப்படுகிற பொழுது சுக்கிரன் சம்பந்தப்படுகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்பா மூலியமாக அலங்காரமான வீடுகள் அமையும். ராகு சம்பந்தப்படுகிறாரா, இன்னும் பிரம்மாண்டமான வீடுகள் அமையும். ஸோ இது மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறைய ஜாதகத்தில் பார்த்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் இப்போ இதை மாதிரி பார்த்து எடுக்கிற பொழுது இவங்க வாங்குகிற காசு, இப்போ 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு 22 லட்ச ரூபா திருப்பி கட்டக்கூடிய சூழல்கள் வருகிறது. 22 லட்ச ரூபாய் கட்டி மீண்டு வந்துடுவாரா? அதிகமாக இன்னும் வட்டிக்கு போவாரா? இல்லை மறுபடியும் இஎம்ஐ ஃபெயிலியர் ஆகி அதுக்கு உண்டான பெனால்ட்டிஸ் கட்டுவாரா? அப்படின்லாம் இந்த 12ஆம் பாவத்தினுடைய தன்மையை வைத்து நாம் கணக்கெடுக்க வேண்டும். அப்போது 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிற போது மனைவி மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ, 9ஆம் பாவத்தை தொடர்பு ஏற்படுகிற பொழுது தந்தை மூலியமாகவோ இந்த மாதிரியான வீடுகளில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிற பொழுது உங்களால் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்க முடியும் அப்படின்றதற்காக இந்த வீடியோ. நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.